ஒளிவிருக்கும் இறைவனாகிய தாத்தா சிவபெருமான் 14 உலகத்தையும் படைத்தார். 224 கோணங்களையும் படைத்தார். இறைவன் படைத்தார். 7 சந்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடைகளையும் படைத்தார். கண்ணுக்குள் இருக்கும் தேரை முதல் கற்பைக்குள் இருக்கும் சிறுக்கள் வரை படைத்தார். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை படைத்தார். நம்மளை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நல்ல ஒரு நிகழ்வை தொடர்ந்து டிவி என்று வந்து பாத்தீங்கன்னா வளரும் தலைமுறை ஒரு இளைய தலைமுறை சிறுமியா இருக்கக்கூடிய முத்தமிழ் செல்வி மாவட்டத்தை சேர்ந்த அருணாச்சலபுரத்தை சேர்ந்த முத்தமிழ் செல்வி பார்க்கிறோம். அவங்களுடைய அரங்கேற்றம் இன்னைக்கு வில்லிஸ் இது வரைக்கும் வந்து கும்மி பாட்டு பாடிட்டு இருந்தவங்க வில்லிஸ் அரங்கேற்றம் நிகழ்வுக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம், உங்க பேர் என்னம்மா? முத்தமிழ் செல்வி. முத்தமிழ் செல்வி, ஓகே. இந்த இப்போ நீங்கள் பாடிட்டு இருக்க இந்த வில்லிசைக்கு ஓகே எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அது சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. சரி, நான் இப்போ கேட்குறேன். அவங்க பேர் என்ன? முத்தமிழ் செல்வி. சரி, என்ன படிக்கிறீங்க நீங்கள்? 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்களா? ஓ, சரி. அப்போ உங்களுக்கு வயசு வந்து ஒரு 13 வயசு இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். இந்த 13 வயசுல இப்படி ஒரு வில்லிசை அரங்கேற்றம் பார்ப்போம் நீங்க எதிர்பார்த்தீங்களா? நினைக்கல. ஓகே, இதுக்கு யார் காரணமா இருக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க? சரி. அண்ணா வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. வெல்சாமி. எப்படி உங்களுடைய குழந்தைகளை இந்த துறைக்கு கொண்டு வந்தீங்க? எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்துச்சு? சரி சரி. அதனால இப்படி பல கோயில் என்ன பார்க்க நம்மளும் இப்படி பண்ணலாமே, நம்ம அம்மனுக்கு பண்ணலாமே. முதல்ல எங்க நுக்காதி அம்மனுக்கு பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு 20 நீங்களே ஃபர்ஸ்ட் டைம் நுக்காதி அம்மன் இதே கோயில் மேக்கர் எங்க அருணாச்சலபுரத்துல உழப்பாரிக்கு முதல்ல பாடுறீங்க கிடையாது. இந்த மாதிரி பாட்டுலாம் சரி. அப்போ நாங்களாம் இப்படிதான் தாளம் மேளம் வச்சு இசையமைச்சு படித்தோம். சரி. அதுக்கடுத்து அப்பா அக்கா படித்தாப்புல ஒன்று பாடினாலே வெளியில் அவா பாட்டு பாடினா. அதுக்கடுத்து இவா பாட ஆரம்பிச்சா. அவங்களும் சின்ன வயசு தான் இல்லையா? அவளும் 17 வயசா. ஓ சரி. கண்டிப்பாக வாழ்த்துக்கள். பெரிய ஒரு இலக்கை நீங்கள் அடையணும். வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ நீங்கள் இப்போ பாடுற அந்த வில்லிசை அரங்கேற்றம் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு எதனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இப்போ சொல்லுங்க. இப்போ வரும்னா தோணும்ல, எப்படி படிச்சீங்க? அதான் கேட்குறேன். எப்படி படிக்கணும் அதை நீங்கள் வீட்டில் அப்பா படிச்சுட்டு இருக்கப்போ உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதான் சரி. உங்களுடைய லட்சியம் என்ன இருக்குது? எப்படி ஆகணும்? நீங்கள் படித்து இப்படி வரணும்னு நினைக்கிறீங்க இல்லை இதே துறையிலே இந்த வில்லிசை இந்த கும்மி பாட்டு இதுலேயே சாதிக்கலாம்னு பார்க்குறீங்களா? அப்படி தான் அதுலேயே தான். சரி பரவாயில்ல. அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் பேசுகிறதே பெரிய விஷயம். நல்லா படித்து நீங்கள் பெரியாளாக வரணும். கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். இந்த உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த அந்த துறையில் பெரிய உயரத்திற்கு வருவதற்கு உங்களுடைய அந்த முயற்சி. இத்தனை மணி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. அவங்க இன்னும் அசந்த மாதிரி தெரியல, அதுக்காக தான் காட்டுறேன். சரி, அந்த டெடிக்கேஷன் தான் வேணும் கண்டிப்பாக. அந்த நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெடிக்கேஷன் இருந்தால் 5 மணி வரைக்கும் படித்தாலும் அசர மாட்டாப்ல. காலையில் வரைக்கும் படிச்சு எத்தனை வரல அப்படியா? 4 மணி 5 மணி ஊர் வந்து சார். சரி, உங்கள் பையன் படுறாரு அவர் சொல்ல அவரு உங்க பேர் என்ன? அபிஷேகா. நீங்க என்ன படிக்கிறீங்க? அபிஷேக் 9th ஸ்டாண்டர்டா? சரி. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? அரசு மேல்நிலைப் பள்ளியில. உங்களுக்கு எப்படி அப்பா படிக்கிறதா இன்ட்ரெஸ்டா? அதான் காரணம், சேம் காரணம். எல்லாருமே வீட்டுல யாரும் சேர்ந்து படிப்பீங்களா? அந்த மாதிரி எல்லாம் பாட்டெல்லாம் பாடுவீங்களா? அப்படியா? சரி. அப்புறம் எப்படி நீங்க ஸ்கூல்ல எப்படி அந்த இது அது ஏதாச்சும் தடங்கள்லாம் இருக்காதா படிப்புக்கு? அது போக நேரம் ஒதுக்கி கிடைக்குதா? கொடுத்துட்றாங்க அப்பா, அதுக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்துட்றாங்க. சரி, எப்படி இந்த வயசுல தூக்கத்தை தொலைச்சாலும் உங்களுடைய அப்பாவுடைய கனவை நீங்க லட்சியத்தையும் தூக்கி பிடிக்கிறீங்க, அதான் பெரிய விஷயம். ஓகேவா? சரி, வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏதாவது இந்த முதல் அரங்கேற்றம் வந்து சொந்த போயிடுச்சு. எங்களுக்கு ஏற்பாடு நாட்டாம பெரியவங்க அவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய விஷயம். அதாவது சொந்த கோயில்ல வேற எங்கேயும் அரங்கேற்றமே நாங்க பண்ணதில்லை. முதல் அரங்கேற்றமே எங்களை நம்பி இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எங்க பெரிய 4 ஊர் காரங்கள் சேர்ந்து இந்த அரங்கட்டும் யாருக்கு பண்ண வேண்டி செஞ்சாங்க. நண்பர்களே, நீங்க அந்த பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்வுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கீழக்கலங்கல்
தவசிப்பாறை ஐயனார் கோயிலில் எடுக்கப்பட்ட அந்த வீடியோ தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்று வந்து அரங்கேற்றம் கண்ட நம்முடைய முத்தமிழ் செல்வி பேரிலே முத்தமிழ் இருக்குது. பொதுவாக வில்லிசைக்கு தேவை இயல், இசை, நாடகம் கண்டிப்பாக வந்து அறிந்திருக்கக்கூடியது. இன்று அவங்க வந்து அறிமுகமாக தான் ஆயிருக்காங்க. இன்னும் மென்மேலும் அதனுடைய அடுத்தடுத்த அந்த ஈடுபாடு அவர்களை கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம குறை சொல்லி அவர்களை வந்து இது பண்ண வேண்டியதில்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கும்மிப்பாட்டில் சிறந்து விளங்கக்கூடியதான். வில்லிசைக்கு தான் ஃபஸ்ட் டைம். இன்னும் பட்டையை கலப்புற மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வருவாங்க. இதுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். அவங்கள கொடுக்கக்கூடிய ஆதரவு. இந்த வயசில் வந்து ஒரு தமிழோடு விளையாடக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் அப்படி சரளமாக அவங்க பேசுகிறாங்க. அது நம்ம பார்க்க முடிஞ்சது, அந்த வீடியோலேயே காட்டுறோம். ஓகே, பாருங்கள். இப்போ நம்ம அவர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறலாம். இந்த சின்ன வயதில் அவர்கள் மீது, தமிழ் மீது, நம்முடைய கலைத்துறையின் மீது உள்ள ஈடுபாட்டிற்கு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம். வாழ்த்துக்கள். ஜிபி டிவிக்கு நன்றி. நண்பர்களே, விடைபெறுவோம்.